ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபேமிலி ஷேக் நம்ம சொல்லுவோம், நியூட்ரிஷன் ரிச் ஷேக் நம்ம சொல்லிட்டு வருவோம். ஸோ இந்த ஒரு ஷேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு பெனிஃபிட்டா இருக்கும் பார்க்கும்போது, இதுல வந்து நம்மளுக்கு ஆட் ஆயிருக்கக்கூடிய இன்கிரிடியன்ட்னு பார்க்கும்போது ஒரு முக்கியமான ஒரு மஷ்ரூம்னு சொல்லுவோம். ஸோ அந்த மஷ்ரூம் நம்மளுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ஷீடேக் அண்ட் மயோடேக் இதுல இருக்குது. அண்ட் நம்மளுக்கு வந்து கார்டிசெப்ஸ், இது எல்லாமே நம்மளுக்கு வந்து இதுல ஆட் ஆயிருக்கறனால, இது வந்து இந்த ஒரு மஷ்ரூம் வகைகள் வந்து நம்மளுக்கு வந்து ஏசியா அந்த மாதிரி ஏரியால தான் நம்மளுக்கு வளரக்கூடும். ஸோ இது வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்தனையும் நல்ல ஒரு உயிர் சத்துக்களை அதிகப்படுத்துறதுக்காகட்டும் சரி, நம்மளுடைய நல்ல ஒரு விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஆகட்டும் சரி, நம்மளுக்கு தேவையான ப்ரோபயோட்டிக் இது எல்லாமே நமக்கு ரெகுலர் பேசிஸ்ல கிடைக்கக்கூடிய ஒரு மிராக்கிள் மஷ்ரூம்னே இதை சொல்லிட்டு வரலாம். ஸோ இப்போ இந்த ஒரு மஷ்ரூம் நம்மளுக்கு வந்து ஆயுர்வேதிக் வகையில நம்மளுக்கு கிளாஸிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு உடம்புக்கு தேவையான நம்மளுக்கு தேவையான எனர்ஜி ஆகட்டும் சரி, ஸ்ட்ரென்த் ஆகட்டும் சரி, நம்மளுக்கு தேவையான ஸ்டாமினாவை வந்து என்டியூரன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்குமே வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வராங்க. சோ அப்ப வந்து நம்மளுக்கு இந்த இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மஷ்ரூம் வெரைட்டிஸ்மே பார்க்கும்போது, சோ நம்மளுக்கு வந்து இந்த ஷீடேக் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு பீட்டா குளூட்டான் கண்டெய்ன் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இது என்னன்னு பார்க்கும்போது இது ஒரு ஒரு சாலிபிள் ஃபைபர்னு சொல்லுவோம். ஸோ நேச்சுரலாவே வந்து இது வந்து மஷ்ரூம்ல, ஓட்ஸ்ல, அந்த செல்வால்ஸ் இது எல்லாத்துலயுமே நம்மளுக்கு வந்து ஃபவுண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு எப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு ரேரஸ்ட் பாலிஃபீனால் கண்டென்ட் இருக்கக்கூடியது. ஸோ அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் கண்டென்ட் இருக்கக்கூடியது. இது எப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஷியாட்டிக் இதுல இருந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்பட்ட ஒரு பியூரிஃபைடு ஒரு சோர்சஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது நம்மளோட ஸ்ட்ரென்த்தனையும் இம்ப்ரூவைஸ் பண்ண கொடுக்கும், நம்மளோட இம்யூனிட்டி லெவலையும் பூஸ்ட் அப் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இது நம்மளுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, உங்க பாடியோடைய ஸ்ட்ரென்த்தனை வந்து இன்னும் நல்லா வந்து ஸ்டடி வைஸ்டு நல்லா வந்து ஹெல்த்தியா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் மைடக்குன்னு பார்க்கும்போது இது வந்து நம்மளுடைய ஆன்டி ஆக்சிடென்ட் லெவலை வந்து ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு, இப்போ நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜஸ் ஆகுது, லிவர் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுது, நம்ம பாடி வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின் போது, ஸோ அதுல இருந்து அகேன்ஸ்டா நம்ம பாடி வந்து ஃபைட் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த பாலிசாக்ரைட்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், இந்த டி ஃபேக்டர்ஸ் பாலிசாக்ரைட்ஸ்ன்றது. அண்ட் நம்மளுக்கு வந்து அகைன் நம்மளுடைய லங் ஃபங்க்ஷன்ஸ் ஆகட்டும் சரி, லங்கோடைய கெப்பாசிட்டி லெவலை இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு, இப்போ அத்லெட்டிக் பர்ஃபார்மன்ஸ் பண்ற பர்சன்ஸ் ஆகட்டும் சரி, அவங்களுக்கு வந்து நல்லா ஒரு ஸ்டாமினா பூஸ்ட் அப் பண்றதுக்காகட்டும் சரி, அவங்களுடைய ஆக்சிஜன் லெவலை வந்து நல்லா ஹெல்தியஸ்ட் வேல வந்து நம்மளுக்கு வந்து அப்டேக் பண்ணி கொடுக்கறதுக்கு, இது எல்லாத்துக்குமே தேவையான கார்டிசெப்ஸ் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு இந்த ஒரு மஷ்ரூம் வந்து இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த எல்லா மஷ்ரூமும் நம்மளுக்கு கம்பைண்டா இருக்கிறதுனால நம்மளுடைய இம்யூனிட்டி லெவலுக்கு, எனர்ஜி ஆகட்டும் சரி, இது எல்லாமே டுகெதரா நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுறதுனால இது நல்ல ஒரு ப்ரொடெக்டரா நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஸோ இது நம்மளுக்கு சயின்டிபிக்கலாவே ப்ரூவன் பண்ணியிருக்காங்க. இது நம்மளுடைய அந்த நியூட்ரிஷன் லெவலை வந்து எவ்வளவு ஹெல்த்தியா வந்து கேரி அவுட் பண்ணிட்டு வருது அப்படின்றதும், நம்மளுடைய செல் ஃபங்க்ஷன்ஸ் ஆகட்டும் சரி, செல்லுக்கு தேவையான அந்த இம்யூனிட்டி லெவல் ஆகட்டும் சரி, இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்து நல்லா வந்து ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ணி கொடுக்கறதுக்கு இது வந்து ரொம்ப உபயோகமா இருக்குது. அண்ட் நம்மளுடைய ஆக்சுவல் என்டியூரன்ஸையுமே வந்து இது வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இப்போ இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஆகட்டும் சரி, அண்ட் நம்மளுடைய ஃபுட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் ஆகட்டும் சரி, இவங்க ரெண்டு பேருமே வந்து இதுல வந்து ப்ரோபயோட்டிக் கண்டென்ட் நல்லாவே இருக்கனால, ஸோ இந்த இருக்கக்கூடிய இந்த லிவிங் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நல்ல ஒரு சோர்சஸ் ஆஃப் ப்ரோபயோட்டிக்னு சொல்றாங்க. ஸோ இது நம்மளுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா, நம்மளுடைய கட்டை வந்து நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஆஸ் வெல் அஸ் நம்மளுடைய டைஜஷன் லெவலை நல்லா பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்கும். அண்ட் நம்மளுக்கு நம்மளுடைய கட் லெவலில் ஏதாவது நம்மளுக்கு பிரச்சனைகள் இருக்குது, இப்போ நம்மளுக்கு வந்து டைஜஷன் ஆக மாட்டேங்குது, இல்லைன்னா நம்மளுக்கு வந்து அடிக்கடி ப்ளோட் ஆயிட்டே இருக்குது, இல்லைன்னா நம்மளுக்கு ஏதாவது வந்து சாப்பிட்டா சேர மாட்டேது, எது கழிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது, ஸோ அதெல்லாமே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. அண்ட் இன்னும் நல்லாவே நம்மளோட டைஜஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குது. ஸோ இப்போ இந்த ஒரு மஷ்ரூம்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விட்டமின் டி ரிச், ஏன்னா வந்து இது சூரிய வெளிச்சத்துல தான் வந்து இது வந்து மோஸ்ட்லி வளரக்கூடியது. ஸோ நம்மளுக்கு தேவையான விட்டமின் டி ஆகட்டும் சரி, கால்சியம் ஆகட்டும் சரி, அதை நம்மளுக்கு வந்து நல்லா வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுக்கறதுக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு தேவையான கால்சியம் இதுல இருக்கறனால போன் ஹெல்த்துக்குமே இது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். நம்மளுக்கு தேவையான அந்த விட்டமின் B12 ஆகட்டும் சரி, நம்மளுடைய ஃபோலேட் அண்ட் நம்மளுடைய ரெட் பிளட் செல்ஸ் வந்து நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு, ஜிங்க் இருக்குது, விட்டமின் சி இருக்கனால நம்மளோட இம்யூனிட்டி லெவலை ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி மெக்னீஷியம் இருக்கனால இன்னும் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து நம்மளுக்கு வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. இந்த மாதிரி எல்லா மைக்ரோ மினரல்ஸ்மே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இன்கிரீடியன்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து இதுல கிடைக்குது. ஸோ தட் நம்மளுக்கு நம்மளுடைய கம்ப்ளீட் நீட் ஆஃப்
மைக்ரோ நியூட்ரியன்ஸ்மே வந்து இதுல கிடைக்கறனால இது ஒரு நல்ல ஒரு சூப்பர் குவாலிட்டி ஆஃப் இன்கிரிடியன்ட்னு சொல்லுவோம். ஸோ இது நம்மளுக்கு காமனா எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, உடம்பு சோர்வாகாம இருக்கும். நம்மளோட உடம்பு நல்லா டயர்ட் ஆகாம நல்லா ஸ்டாமினாவை பூஸ்ட் அப் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னும் இம்யூனிட்டி லெவல் வந்து வீக் ஆகாம ஸ்ட்ரென்த்தனா இருக்கிறதுக்கும், எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அடிக்கடி உங்க உடம்புல வந்து படாம இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. அண்ட் உங்களோட செரிமான சக்தியை வந்து அதிகப்படுத்துது. நியூட்ரிஷனுடைய டெஃபிஷியன்சிஸ் வந்து இதை குறைக்குது. அண்ட் நம்மளுக்கு வந்து உடம்போடைய கம்ப்ளீட் மெட்டபாலிசம்ஸ் இது பூஸ்ட் அப் பண்ணுது. நிறைய விஷயங்களுக்கு இது தேவைப்படுது. ஸோ இதை வந்து நம்ம ரெகுலரா எடுத்துட்டு வரும்போது ஸோ நம்மளுக்கு யூஸ்வலா காமனா வரக்கூடிய அந்த நியூட்ரியன் டெஃபிஷியன்சிஸ்ல இருந்து ஓவர் கம் பண்றதுக்கு இந்த ஒரு ப்ராடக்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மல்டி ஆக்ஷன் நியூட்ரிஷன் ப்ராடக்ட் நம்ம சொல்லிட்டு வருவோம். ஸோ இதுல வந்து மஷ்ரூம் கம்பைண்டா இருக்குது, நம்மளுக்கு வந்து ப்ரோபயோட்டிக் சோர்சஸ் இருக்குது, விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் பார்க்கும்போது 23 விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நம்மளுக்கு இதுல ஃபுல்ஃபில் கிடைக்குது. ஸோ ரொம்ப லைட்டாவும் நம்மளுக்கு வந்து டேஸ்டியஸ்ட் ஃபார்முலேஷன்ஸ்ல இருக்குது. அண்ட் ரொம்ப முக்கியமா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸ் நம்ம எடுக்கிறோம், ஒரு ஷேக் வைஸ்ல நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எப்பயுமே ஒரு பொருளை மென்னு சாப்பிடும் போதுதான் வந்து நம்மளுக்கு வந்து அதுல இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட் ஆகட்டும் சரி, அதுல கேலரிஸ் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஸோ நம்ம ஒரு பொருளை வந்து லிக்விட் பேசிஸ்ல நம்ம வந்து எடுக்கும் போது ஸோ கேலரி லெவல் அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்ல நம்மளுக்கு அந்த அளவுக்கு கேலரிஸ் இருக்காது. நம்மளுக்கு வந்து வெறும் 57 கிலோ கேலரிஸ் மட்டும்தான் இந்த ஒரு ப்ராடக்ட்ல நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதனால நம்ம வந்து சேஃபஸ்ட் வேலையும் எடுத்துக்கலாம், ரொம்ப ஈஸியாவும் நம்மளுக்கு வந்து இது இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஸ்கூப், அதாவது காலையில ஒன்று, ஈவினிங் ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். பால்லயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், தண்ணியிலையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட் எது பிடிச்சிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. பால்ல மிக்ஸ் பண்றீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஸ்கிம்டு மில்க், அதாவது வந்து 2 டைம் அந்த பாலை வந்து நீங்க வந்து காய்ச்சி அதுல இருக்கக்கூடிய ஃபேட் கண்டென்ட்டை நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வாட்டரே அந்த மில்க் எடுக்கிறீங்கன்னா அது ஸ்கிம்டு மில்கா இருக்கும். இல்லை நீங்க யூஸ்வலா வந்து மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஸ்கிம்டு மில்க்னே நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அது பர்ச்சேஸ் பண்ணிட்டாலும் சரி, இல்லை நீங்க நார்மலா நான் சொன்ன மெத்தட்ல நீங்க எடுத்துட்டாலும் சரி. ஸோ அந்த ஸ்கிம்டு மில்க்ல நீங்க இந்த ப்ராடக்ட் வந்து நீங்க இந்த பவுடரை வந்து நீங்க யூஸ் பண்ணி எடுத்துட்டு வரும்போது ஓவரால் பாடியோடைய நியூட்ரிஷன் சப்போர்ட்டுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகும். ஸோ கிட்ஸுக்கு, அடல்ட்டுக்கு, எல்டர் ஆக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப சூட்டபிளான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம்.